சட்டவிரோத மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு இடி சம்மன் அனுப்பியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான கூடுதல் தகவலை சொல்லலாம். அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்ட வரக்கூடிய இந்த மணல் குவாரி வழக்கு தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்கள் தற்பொழுது சென்னை நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்திலே ஆஜராகியிருக்கிறார்கள். திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா, அதே போல கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு, அதே போன்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி. இந்த 5 பேருக்கும் தான் ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. மணல் குவாரி வழக்கை பொறுத்த வகையில இந்த சட்டவிரோத மணல் குவாரி தொடர்பாக 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி அது தொடர்பாக உயர்நீதிமன்றத்திலும் பிறகு உச்சநீதிமன்றத்திலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது மாவட்ட ஆட்சியருக்கு நேரில் அவர்களை அழைத்து விசாரிக்க கூடாது என்று அதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. பிறகு இந்த வழக்கில் தான் நீதிமன்ற உத்தரவுப்படிதான் தற்பொழுது அவர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள். கடந்த செப்டம்பர் மாதத்துல இது தொடர்பாக தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக 34 இடங்கள்ல அமலாக்கத்துறை இந்த சட்டவிரோத மணல் குவாரிகள் தொடர்பாக ஒரு சோதனையை மேற்கொண்டது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்த மணல் குவாரிகள் எல்லாம் அரசு நிர்ணயம் செய்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளப்பட்டு சட்டவிரோதமாக விற்பனை செய்வதாகவும், மணல் ஒப்பந்த குவாரிகளில் கிடைத்த கோடிக்கணக்கான ரூபாய் வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றத்தில் ஈடுபடுத்தியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு. அதன் அடிப்படையில் அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக அந்த சோதனையில மணல் குவாரிகளின் மொத்த ஏஜெண்டாக செயல்பட்டு வந்த தொழிலதிபர்கள் புதுக்கோட்டை ராமச்சந்திரன், திண்டுக்கல் ரத்னம், கரிகாலன் மற்றும் நீர்வள ஆதாரத்துறையினுடைய அதிகாரிகள் உள்ள வீடுகள் எல்லாம் அப்போது சோதனை நடத்தப்பட்டு கணக்கில் வராத பணமும் அதே போன்று பல்வேறு ஆவணங்களும் கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக ஏற்கனவே நீர்வளத்துறையுடைய முதன்மை பொறியாளர் முத்தையா 2 முறை அமலாக்கத்துறை அலுவலகத்திலே ஆஜராகி அவர் விசாரணையிலிருந்து பல்வேறு தகவல்களை அவர் வாக்குமூலமாக கொடுத்திருந்ததாக அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை தொடர்ந்து இந்த அரசு நடத்தி வரக்கூடிய இந்த குவாரிகளில் எல்லாமே இது தொடர்பான பொறியாளர்களை நேரில் அழைத்து சென்று எந்த அளவிற்கு அவர்கள் இந்த மணல் குவாரிகள்ல நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக எடுத்திருக்கிறார்கள் முறைகேடாக, அந்த வருவாய் எவ்வாறெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது, அந்த வருவாய் யாருக்கெல்லாம் சென்றிருக்கிறது என்பது தொடர்பாக இந்த ஆய்வுகளை எல்லாம் மேற்கொண்டார்கள். அதே போல அந்தந்த மாவட்ட கலெக்டர் இது தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தார்கள், சட்டவிரோதமாக அந்த குவாரி செயல்படுவது போன்று, அதே போல அரசினுடைய குவாரிகள்ல நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் எடுத்தது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுக்கு புகார் சென்றதா, மாவட்ட ஆட்சியர்களை கண்காணித்தார்களா, இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகத்தான் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து விசாரணைக்காக 5 மாவட்ட திருச்சி, கரூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர், வேலூர் மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு அமலாக்கத்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சம்மனை எதிர்த்து தான் தமிழக அரசுடைய பொதுத்துறை செயலாளர், நீர்வளத்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர், சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள், அதே போல இவர்கள் எல்லாமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்பாக ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய சம்மனுக்கு முன்பு இடைக்கால தடை விதித்திருந்தாலும் பிறகு உச்சநீதிமன்றத்தில் சென்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடின் பொழுது இவர்கள் இந்த விசாரணைக்கு அவர்கள் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த 5 மாவட்ட ஆட்சியர்களும் தற்பொழுது ஆஜராகியிருக்கிறார்கள். இவர்களிடம் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட இருக்கிறது, குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அல்லது ஒரு 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள்ளார இந்த நிர்ணயிக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட குவாரிகள்ல எவ்வளவு மணல் எடுக்கப்பட்டிருக்கிறது, இதில் அனுமதிக்கப்பட்ட அளவு எவ்வளவு என்பது தொடர்பாக ஏற்கனவே அமலாக்கத்துறை அது தொடர்பான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி வைத்திருக்கிறார்கள். இதுல மாவட்ட ஆட்சியர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், சட்டவிரோதமாக இயங்கிய குவாரிகள்ல அதே போல அனுமதிக்கப்பட்ட குவாரிகள்ல எடுக்கப்பட்ட மணல் விவகாரம் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அது தொடர்பான ஆவணங்கள் இருக்கிறதா, அதே போல இந்த ஒப்பந்ததாரர்கள் மற்றும் இந்த குவாரிகளை கையாளக்கூடிய பல்வேறு முகவர்கள் இவர்கள் எல்லாம் தொடர்பாக எந்த அனுமதியை பெற்றிருக்கிறார்கள், அதற்கான என்ன ஆவணங்களை கொடுத்திருக்கிறார்கள், மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பான பல்வேறு ஆவணங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பாகத்தான் இந்த விசாரணையும் விசாரணையின் பொழுது தான் கேட்க இருக்கிறார்கள். 5 மாவட்ட ஆட்சியர்களும் தற்பொழுது ஒரே நேரத்துல நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவன் அலுவலகத்தில் அவர்கள் ஆஜராகியிருக்கிறார்கள். பல்வேறு ஆவணங்களுடன் அவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு ஆவணங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்கள் தொடர்பாகவும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தும் என கூறப்படுகிறது. மணல் குவாரி வழக்குல கடந்த சில மாதங்களாக விசாரணை எதுவும் இல்லாமல் இருந்த நிலையில தற்பொழுது மீண்டும் இந்த விசாரணை இந்த வழக்கை பொறுத்தளவுல சூடுபிடித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்புடைய பல்வேறு இந்த மணல் குவாரி அதிபர்கள், முகவர்கள், நீர்வள ஆதாரத்தினுடைய முதன்மை பொறியாளர் முத்தையா ஆகியோரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய முக்கிய விசாரணையாக
இந்த நீர்வள ஆதாரத்தினுடைய முதன்மை பொறியாளர் முத்தியாவிடம் நடத்தப்பட்ட விசாரணை பார்க்கப்பட்டிருக்கிறது. அவருக்கும் வந்து 2 முறை அவர் ஆஜராகி அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பல்வேறு ஆவணங்களை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எழிலகத்தில் இயங்கி வரக்கூடிய நீர்வளத்துறையினுடைய பொறியாளர் தலைமை பொறியாளர் அலுவலகத்திலும் அந்த சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் எடுக்கப்பட்டதாகவும் இந்த அமலாக்கத்துறை தரப்புல தெரிவித்திருந்தனர். அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு குவாரியாக ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு பல்வேறு ஆவணங்களை எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆவணங்களின் அடிப்படையில் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.